திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நீங்கள் எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் மட்டன் சிக்கன் இது என்ன சாப்பிட்டாலும் கருப்பாக இருக்கும். ஏன்னா அவன் ரீஹீட் பண்ணி கொண்டு வருவான். ஓகே, அது மண்டே டியூஸ்டே. ஏன்னா சண்டே தயாரிப்பாங்க, பல்காக தயாரித்து வைப்பாங்க. அன்னைக்கு சேல்ஸ் ஆகாதெல்லாம் மண்டே வெனஸ்டே டியூஸ்டே வரைக்கும். தேர்ஸ்டே ஃப்ரைடே போங்க, அன்னைக்கு நல்ல உணவு கிடைக்கும் எல்லா ஹோட்டல்லையும். சாட்டர்டே போங்க, நல்ல உணவு கிடைக்கும். சண்டே சில நேரங்களில் கிடைக்கலாம். ஏன்னா கூட்டம் அதிகமான அங்கேயும் என்ன பண்ணி வைக்கான்னு தெரியாது. நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் அனுபவிச்சு சொல்கிறேன், நான் இதை அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். நிறைய இடங்கள்ல நான் வந்து இது செஃப் எல்லாம் கூப்பிட்டு நான் பேசி ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டீங்க டாக்டர். ஆனால் அதிர்ச்சியாக தான் இருக்குது கேட்குறேன். நான் செஃப் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். இது ஏன் இப்படி கருப்பாக இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் அழகா அன்னைக்கு அப்போ தயாரித்த உணவு திரும்ப மாற்றி வந்ததெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறோம் குடும்பத்தோட போகும்போது. இது இப்போ உள்ளது இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டலில் இப்போ முந்திலாம் 94 நான் வந்தப்போ எல்லா ஹோட்டல்களையும் இந்த சைனா ஹோட்டல் சைவ ஹோட்டல் வரும்போது கூட அந்த ஹோட்டலில் ஒரு உப்பு இருக்கும், ஒரு பெப்பர் இருக்கும் டேபிள். இப்போ எங்கே இருக்குது? ஏன் நம்ம உப்பு அவங்க ஏன் போடணும்? இப்படி எனக்கு எத்தனையோ தவறுகள். நம்ம பிபி சுகர்லாம் வர்றதுக்கு அது ஒரு காரணம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதிக எண்ணெய். நம்ம தாய்மார்களே இப்போ அந்த வேலையை வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் குழம்பு எங்கேயாவது வீட்டில் எண்ணெய் இல்லாமல் வருதான்னு பாருங்கள். தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு 5 நாள் வரணும்னா எண்ணெயில் போட்டு வச்சிடணும் அதை. அப்புறம் திரும்ப ரீஹீட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, கெட்டு போகாமல் இருக்குது. ஸோ இந்த எண்ணெயும் உப்பும் அளவுக்கு அதிகமாக போனால் தான் நோய்களுக்கெல்லாம் காரணம். அதில் ஹோட்டல்களோட பங்கு ரொம்ப அதிகமாகிட்டு இப்போ. ஏன்னா எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். சின்ன குழந்தைங்க கூட ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு மலேசியா சிங்கப்பூர் மாதிரி வீட்டில் தயாரிக்கிறத விட ஹோட்டலில் சாப்பிட்றது செலவும் கம்மி, வேலையாளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் ஈஸியாக போயிடுதுங்கிறதுல போக ஆரம்பிக்க உணவகங்கள் அதை பயன்படுத்திக்கணும், மனசாட்சியோட பயன்படுத்திக்கணும். எதெல்லாம் வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தண்ணி குடிச்சும் வரலாம். தண்ணி குடிச்சு? ஆமாம், நீங்கள் கெட்டுப்போன தண்ணி குடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறீங்க? வாட்டர் பாய்சனிங் நான் சொல்கிறோம், அப்படி கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதோட தான் தொடர்புபடுத்தி சொல்ல போகிறோம். ஒரு குழாய் தண்ணி 10 நாளாக போகல, ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவசரத்துக்கு குடிச்சிட்டிங்க, வாந்தி பேதி வருது, இல்லை பாட்டில் வாட்டர் வாங்கி குடிக்கிறீங்க, அது சுத்தமான தண்ணி இல்லை, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உள்ள விற்பனை செய்யப்பட்ட தண்ணி, அதில் ஏதோ கிருமினா என்ன செய்ய போகிறீங்க? ஸோ வாய் வழியாக போகிற எல்லாமே உணவு தான். அந்த உணவில் எல்லாத்துக்குமே பாய்சன் ஆகக்கூடிய சக்தி இருக்குது. அது பாய்சன்னு சொல்லக்கூடியது வாந்தியும் பேதியும் தான். அந்த சிம்டம் அல்லது வயிற்று வலி, இந்த சிம்டம் யாருக்கு இருந்து உணவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் உணவு வெளியில் சாப்பிட்டதுக்கப்புறம் வர்றதா இருந்தால், வீட்டில் ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வர்றதா இருந்தா அதை உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறதா முக்கியமான விஷயம். தரலாம். முக்கியமா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாந்தி பேதினா மருத்துவரை அணுகிறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நேரமும் நீங்க டீஹைட்ரேஷனோட போகக்கூடாது. இழக்கிற தண்ணியை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணியை நம்ம இழக்கிறோம். அதனால தான் 2 லிட்டர் தண்ணியை குடிங்கன்னு நம்ம சொல்கிறோம். பகலில் 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிங்கன்னா நைட்டில் எழும்ப வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் பேதி ஆகும்போது ஒரு தடவை 1/2 லிட்டரும் போகலாம், 1 லிட்டரும் போகலாம். ஸோ நீங்கள் உடலில் ஒரு நாள் பூரா இழக்கிற தண்ணியை ஒரே நிமிஷத்தில் இழந்துட்டு தண்ணியும் குடிக்காமல் நிறைய பேர் அதில் இழக்கிற உப்பும் அதில் நம்ம இழந்துருவோம். அதனால தான் ஓஆர்எஸ் உப்பு சர்க்கரை கரைசலையோ அல்லது ஓஆர்எஸ் பவுடரே இப்போ நிறைய விற்குது. எல்லாருக்கும் தெரியும். சம்மரில் நமக்கு வேர்வையில் வெளியில் போகிற தண்ணியே குடிக்காதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு நம்ம ஓஆர்எஸ் பேக்கெட் மட்டும் எழுதி கொடுக்குறதெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். அதனால் பேதி ஆனாலே வாந்தி எடுத்தாலோ உப்பு சர்க்கரை நீரையும் ஓஆர்எஸ் பாக்கெட்டை வீட்டில் ஃபஸ்ட் எய்ட் பாக்கெட்டில் வச்சுருந்து அதை தண்ணியை கரைச்சி குடித்தா அது வேறு ஒன்றுமே இல்லை. புளிக்காத மோர், நீர் மோர், சோறு வடித்த தண்ணி, அதில் 2 உப்பு போட்டு குடித்தா அதே ஓஆர்எஸ் தான், பெஸ்ட்டு ஓஆர்எஸ் தான்.